கற்பனை பண்ணிக்காங்க. காமசூத்ரால மிடிவல் டைம்ஸ்ல வந்தது. அது ஏன்சியன்ட் டெக்ஸ்ட் கிடையாது. காலகட்டத்துல 14ஆம் நூற்றாண்டு 15ஆம் நூற்றாண்டு காலகட்டத்துல எழுதப்பட்ட ஒரு புத்தகம் தான் அது. அது முழுக்க அது யார் எழுதினாங்களோ அவங்களோட லைஃப் ஸ்டைல் இது. அதுக்கும் இங்க இருந்த நேட்டிவ் மக்களுடைய லைஃப் ஸ்டைலுக்கும் எந்தவித சம்பந்தமும் கிடையாது. ஏன்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட பிறன்மனை நோக்கா பேராண்மை தான் நம்ம திருக்குறள் நமக்கு சொல்லுது. அதாவது ஒரு பெண்ணை அடுத்தவர் வீட்டு மனைவியை பார்க்காமல் இருப்பதுதான் ஒரு ஆண்மைக்கான ஒரு பேராண்மைக்கான அழகு. ஆண்மைங்கிறது வேற, பேராண்மை அப்படின்னா என்ன? அடுத்தவரோட மனைவியை பார்க்காமல் இருப்பதுதான் ஒரு பேராண்மை. அவன் தான் சரியான மனுஷங்கிறாரு, ஆம்பளைங்கிறாரு வள்ளுவர். இதுதான் நம்மளுடைய லைஃப் ஸ்டைலு. அதே போல நமக்கு வந்து கற்பியல்னு ஒன்று இருக்கு, ஒழுக்கம்ங்கிறது இருக்கு. ஒழுக்கம் வந்து உயிருக்கு மேல ஓம்பப்படணுங்கிறது வள்ளுவர் நமக்கு காட்டக்கூடிய வழி. இதில் தான் எங்களுடைய லைஃப் ஸ்டைல் நம்ம வகுத்துக்கணும். பட் காமசூத்ரா எழுதுனது வேற ஒரு கம்யூனிட்டி, அதோட ப்ரைட் எடுத்துக்க வேண்டியது அவங்களோட விஷயம். நமக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. இதுக்கு தான் நான் கேட்டேன். ஸோ அதை வந்து நம்ம வந்து லைஃப் ஸ்டைலா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அதெல்லாம் நீங்க சொல்லணும், அது இந்தியாவோட அடையாளம் இல்லை, அது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் அடையாளம். அந்த சமூகம் தான் அதை எழுதியது, அது அவர்கள் தான் பின்பற்றினார்கள். ஏன் அதை எழுதினாங்க, ஏன் பின்பற்றினாங்கிறது அவங்களுக்கு தான் வெளிச்சம். ஏன்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா வசதியான ஆண்களை வந்து எப்படி கவரணும்னு பெண்களுக்கு அட்வைஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. இது என்ன, இது யாரு இது எழுதிருப்பா? பானமே மிஞ்சிட்டாங்களா? ஆமா. அதே போல வந்து அடுத்தவர் வீட்டு மனைவியை எப்படி தன் வசப்படுத்தணும்னு எழுதியிருக்கு. இதுல என்ன மாதிரியான பேச்சு இதெல்லாம்? அதுல வந்து கட்டற்ற பாலியல் சுதந்திரம்னு சொல்றோம்ல, அந்த விஷயங்கள் எல்லாம் அதுலயே இருக்கு. அப்ப இதுக்கும் இந்தியாவில் இருந்த கலாச்சார பண்பாடுகளுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. ஒரு 14ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட ஒரு அபத்த நூல். அந்த அபத்த நூல் அது. அதுல பெண்கள் எல்லாம் வந்து ஈக்குவலா இருக்காது. முழுக்க பெண்களை வந்து கேவலப்படுத்தி தான் அந்த நூல் எழுதப்பட்டிருக்கும். எந்த அளவுக்கு இருக்கும் பாத்தீங்கன்னா, பெண்களுடைய உடல் எல்லாம் வந்து கீழான ஒரு விஷயமாகவும் அதை வந்து சுத்தமாக வைத்துக் கொள்ளணும், அது தீட்டு, அது இந்த மாதிரியான ஒரு தப்பான ஒரு பிற்போக்கு சிந்தனையில அந்த புத்தகம், பிற்போக்குன்னு கூட அது ஒரு சிந்தனையே கிடையாது, அந்த மாதிரி கருமத்தை கொண்டு வந்து அவங்க எழுதி வச்சிருப்பாங்க. ஸோ அது ஒரு இந்தியாவோட ஐடென்டிட்டியாக தூக்கி சுமக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமே கிடையாது. அது சான்ஸ்கிரிட்ல இருக்கு, அதனால நான் தூக்கி சுமப்பேனா, நீங்க போய் சுமந்து கொள்ளுங்கள், எங்களுக்கு அது தேவையில்லை. சரி, ஓகே. ஒரு சுகமான சுமையா நீங்க அதை சுமந்துக்கோங்க. சரி, எனக்கு